இன்னைக்கு நம்ம பேட்மேன், சூப்பர்மேன், வேர்ல்டு ஃபினிஷ்ட் அந்த காமிக்க பத்தி தான் பார்க்க போறோம். டோட்டலா 20 இஷ்யூஸ்க்கு மேல இருக்கு. இந்த வீடியோல ஒரு 9 இஷ்யூஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குதுன்னா, சூப்பர்மேன் லூயிஸை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி டிக்ரேஷன் ராபினா இருக்கும்போது ஜஸ்டிஸ் லீக் சேட்டலைட் ஹெட் வாட்டர் பிரைம் எர்த் ரியாலிட்டி அங்கிருந்து இந்த ஸ்டோரியோட கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோபால் சிட்டியோட தரையை உடைச்சிட்டு கொடி மாதிரி ஒன்று வெளியே வருது. அதை பார்த்ததும் பயந்து அங்க இருக்கவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொடிக்கு பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங் மேல அந்த கொடி படர ஆரம்பிக்குது. இந்த பில்டிங்ல இருக்க எல்லாரும் தப்பிச்சு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. லூயிஸ் அந்த பில்டிங்ல இருந்துகிட்டு யாராவது கிளார்க்கை பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. கிளார்க் சூப்பர்மேன் மாதிரி அந்த பில்டிங்கோட ஜன்னலை உடைச்சிட்டு பறந்து போறாரு. அந்த கொடி எங்க படர விட்டது இவதான். இவ பேர் பாய்சன் ஐ. அந்த கொடி பட அந்த பில்டிங் மேல உட்காந்து நீங்க நகரத்தை உருவாக்கிட்டு பசுமையை அழிக்கிறீங்க, எனக்கு அது பிடிக்கல, நான் இந்த மெட்ரோபாலிஸ பசுமையை மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட விஷக்கொடி அந்த பில்டிங் ஃபுல்லா படர விடுறா. அங்க பேட்மேனும் ராபின் வந்து அவளை பிடிச்சிடுறாங்க. அவளோட விஷக்கொடி பரவன பில்டிங்ல மாட்டிக்கிட்ட ஒரு குழந்தைய சூப்பர்மேன் காப்பாத்தி அந்த குழந்தையோட அம்மா கிட்ட சேர்த்துறாரு. அந்த குழந்தையோட அம்மா தேங்க்யூ சூப்பர்மேன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் அந்த கொடியெல்லாம் படர விட்டாலையா பாய்சன் ஐ அவளை பார்க்க போறாரு. பேட்மேன் ராபின் அவளை பிடிச்சு கட்டி வச்சிடறாங்க. சூப்பர்மேன் அங்க வந்து இவளை யாரும் தூக்கிட்டு போறது, இவளை யார் தூக்கிட்டு போறதுன்னு காயின் போட்டு பாப்போமான்னு கேட்கிறாரு. அதுக்கு ராபின் காயின்லாம் வேணாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப யாரும் என் பாட்ட சூப்பர்மேன் நீங்க பாத்துக்கிறீங்களான்னு ஒரு குரல் கேக்குது. பேட்மேன், சூப்பர்மேன், ராபின் 3 பேரும் யார் அதுன்னு திரும்பி பாக்குறாங்க. அங்க வந்திருக்கிறது லெக்ஸ் லூத்தர் மாதிரி தான் தெரியுது. பாதி மனித உடம்போட பாதி மெட்டல் உடம்போட. அதோட நெஞ்சில கிரிப்டோனியன் கல் இருக்கு. அதை பார்த்ததும் சூப்பர்மேன் கிரிப்டோனியன் பவரான்னு ஷாக் ஆயிடுறாரு. பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட நீங்க இங்க இருக்க கூடாது, இது உங்களுக்கு ஆபத்து, நானும் ராபினும் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அதை அட்டாக் பண்ண போறாங்க. கிரிப்டோனியன் கல்லோட ரேடியேஷனை சூப்பர்மேன் தாங்க முடியாதனால சூப்பர்மேன் தலையில கை வச்சிடறாரு. முதல்ல பேட்மேனும் ராபினும் பாய்சன் ஐயா கட்டி போட்டாங்கல்ல, அவ அந்த கட்டை உடைச்சிட்டு அவ பவர் யூஸ் பண்ணி பேட்மேனை ராபினை பிடிச்சிடறா. பேட்மேன் அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு பாம்பு எடுத்து போட்டு வெடிக்க வச்சு அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. அந்த பாதி மெட்டல் பாதி மனித உடம்புல சூப்பர்மேனை பார்த்து சூப்பர்மேன் ஒரு ரத்தம் கொதிக்கிற மாதிரி இருக்கா, அவன் உடம்புல உள்ள எல்லா நரம்பும் வெடிக்கிற மாதிரி இருக்கா, நீ இன்னும் அதிகமா வலிய உணரணும்னு சொல்லிட்டு சூப்பர்மேனை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் உடம்புல உள்ள கிரிப்டோனைட்ல இருந்து வர ரேடியேஷனால சூப்பர்மேன் அவரோட பவரை இழந்து அவன் முன்னாடி மண்டிக்கிட்டு சூப்பர்மேன் கிட்ட வந்து என்னோட ஹியூமனிட்டி, கைண்ட்னஸ், இரக்க குணம் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க, இனி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சூப்பர்மேனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். பாய்சன் ஐ ராபினை தூக்கி அவங்க இருக்கிற பில்டிங் கீழே வீசிடுறான். பேட்மேன் ராபினை காப்பாத்துறதுக்காக பேட்ல வச்சு கீழே குதிச்சு ராபினை காப்பாத்திடுவாரு. அந்த மான்ஸ்டர் மாதிரி உள்ளவன் அவனோட நெஞ்ச போல சிகப்பு கிரிப்டோனைட் எடுத்து சூப்பர்மேன் நான் வாழணும், அதனால கிரீன் கிரிப்டோனியன் எனக்கு, நீ சாகணும், அதனால ரெட் கிரிப்டோனியன் உனக்கு, இதுல ரேடியோ ஆக்டிவ் காக்டெயில் கலந்துருக்குன்னு சொல்றான். சூப்பர்மேன் வேண்டாம் நிறுத்துன்னு சொல்றாரு. அதுக்காக என்னை கிரிப்டோனியன் இதயம் கொண்ட சூப்பர்மேன் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிரிப்டோனைட்டை வச்சு சூப்பர்மேனுக்கு நெஞ்சிலே குத்திடுறான். வழி தாங்க முடியாம சூப்பர்மேன் கத்த ஆரம்பிக்கிறாரு. பேட்மேனும் ராபின் பேட் ரோப் வச்சு மேல வந்துடுறாங்க. பேட்மேன் பறந்து போய் பாய்சனைக்கு வாயிலே உதஞ்சிடுறாரு. ராபின் ஒரு கம்பி எடுத்து சூப்பர்மேன் நெஞ்சில குத்துனோட பார்த்து நீ ஒரு மான்ஸ்டர்னு சொல்லி அவன் நெஞ்சில இருக்க கிரிப்டோனியன் கல்லில குத்தி அந்த கம்பியை அவன் உடம்புல இறக்கிடுறாரு. அவன் கத்த ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் சூப்பர்மேன் உடம்புல கிரிப்டோனைட் போனதுனால வழி தாங்க முடியாம அவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு. அவரை சுத்தி ரெட் கலர்ல லைட்னிங் மாதிரி கிரியேட் ஆகுது. பேட்மேனும் ராபினும் அவர்கிட்ட வந்து பேட்மேன் சூப்பர்மேனுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு ராபின் எனக்கு தெரியல, மெட்டல் மாதிரி உள்ள ஏதோ ஒன்று வச்சு சூப்பர்மேன் நெஞ்சில அவன் குத்திட்டான் அப்படின்னு சூப்பர்மேனுக்கு ஏதோ ஆச்சுங்கிற ஒரு பதட்டத்துல 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இருக்க பில்டிங் பக்கத்துல ஒரு உயரமான பில்டிங்ல இருந்து யாரோ ஷேடோ மாதிரி நின்று அங்க என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷேடோ அவங்கள பார்த்துட்டு இனிமே தான் ஃபன்னே ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. அது ஜோக்கரோட ஷேடோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன், யாருன்னு சரியா தெரியல. அதோட கட் பண்ணி இந்த ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு 1 இயருக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அங்க நம்ம பேட்மேன் இருந்துட்டு ராபினை பெண்குயின் தூக்கிட்டு போயிட்டா, அவன் எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிஸ்டத்துல பெண்குயின் எங்க போயிருக்கான்னு தேடி பாக்குறாரு. ராபினை பெண்குயின் தலையில கட்டி போட்டு ராபின் நீ என்கிட்ட தூண்டில மாட்டின புழு மாதிரி மாட்டிக்கிட்ட, இனி உன்னால பறக்க முடியாது, இந்த காத்தம் சிட்டி அழிக்கிற அளவுக்கு பவர் உள்ள யாரையும் நான் பார்க்கல, லெக்ஸ் லூத்தர் எனக்கு ஒரு சில பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான், அவங்களால இந்த சிட்டியை அழிக்க முடியுமா அப்படின்னு காத்தம் சிட்டி அழிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பேட்மேன் வந்துடுறாரு. பேட்மேன் அங்க வந்து தெரியாம பெண்குயின் பேசிட்டு இருக்கான். பேட்மேன் அவங்கிட்ட பெண்குயின் என்னை பாருன்னு சொல்றாரு. அவரை பார்த்ததும் பேட்மேன் நீயான்னு சொல்றான். திடீர்னு அந்த இடத்துக்கு வெளியே ஆன்டி யூனிவர்ஸ் குவார்டர் சேர்ந்த லைட்னிங் பவர் உள்ள 3 பேர் வந்து அந்த இடத்த உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. பேட்மேன் போய் ராபினை காப்பாத்திடுறாரு. அங்க இருந்து சவத்தை உடைச்சிட்டு சூப்பர்மேன் என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த ஆன்டி யூனிவர்ஸ்ல இருந்து வந்த லைட்னிங் பவர் உள்ள 3 பேரையும் சூப்பர்மேன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பேட்மேன் பெண்குயின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த லைட்னிங்ல ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து பேட்மேன் பெண்குயினோட சண்டை போடும்போது அவன் பவரை யூஸ் பண்ணி பேட்மேன் பின்னாடி தாக்க போறான். இதை பார்த்து சூப்பர்மேன் பறந்து போய் அவனை பவரை யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் பேட்மேன் கிட்ட உங்களுக்கு ஒன்னாகல தானே பேட்மேன் கேட்கிறாரு. அதுக்கு பேட்மேன் நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க, தேங்க்யூ சூப்பர்மேன், நீங்க இந்த இடத்துக்கு என்னை ஃபாலோ பண்ணி தானே வந்தீங்கன்னு கேட்கிறாரு. சூப்பர்மேன் அது என்னோட மரியாதை, நீங்களும் அதையும் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேட்மேன் எப்போதும் சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. அதோட கட் பண்ணி இப்ப மெட்ரோபாலிஸ் சிட்டில நடக்கிற சண்டையை தான் காட்டுறாங்க. அங்க இன்னமும் சூப்பர்மேன் வழி தாங்க முடியாம கத்திட்டு இருக்காரு. அவர் சுத்தி ரெட் கலர்ல லைட்னிங் மாதிரி கிரியேட் ஆகுது. இதை பார்த்த பேட்மேன் சூப்பர்மேன் எரிஞ்சிட்டு இருக்காரு, அந்த வழி தாங்க முடியாம தான் கத்துறாருன்னு சொல்றாரு. அப்படியே சூப்பர்மேன் கீழே விழுந்து அந்த வழியோட பேட்மேன் சொல்றாரு. அவரை பார்த்த பேட்மேன் சூப்பர்மேன் உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. மறுபடியும் அவர் சுத்தி ரெட் லைட்னிங் மாதிரி கிரியேட் ஆகி அவர் உடம்புல மின்னல் தாக்கின மாதிரி தெரியுது. அப்ப அந்த இடத்துக்கு லூயிஸ் அவங்க கூட ரிப்போர்ட்டா இருக்க ஒருத்தர் 2 பேரும் அந்த பில்டிங்க்கு மேல வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் ராபின் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாரு. இங்க யாரோ பயங்கரமா கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பார்க்க வந்தோன்னு லூயிஸ் கூட வந்தவன் சொல்றான். லூயிஸ் சூப்பர்மேனை பார்த்துட்டு சூப்பர்மேனுக்கு என்னாச்சுன்னு கேட்கறாங்க. அதுக்கு ராபின் மான்ஸ்டர் மாதிரி உள்ள ஒருத்தன் அவரை கிரிப்டோனியன் வச்சு அவரோட நெஞ்சில குத்திட்டா, தான் அவருக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சூப்பர்மேனை பாக்குறாரு. சூப்பர்மேன் கிட்ட பேட்மேன் போறாரு. சூப்பர்மேன் அந்த மான்ஸ்டர் மாதிரி உள்ள நெஞ்சில குத்துனது நினைச்சு கிரிப்டோனைட் காலோட ரேடியேஷனால வழி தாங்க முடியாம கீழே உட்காந்துறாரு. அவரை சுத்தி ரெட் கலர் லைட்னிங் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அவர்கிட்ட வந்து லூயிஸ் இது காக்டெயில் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட உங்க உடம்புல கிரிப்டோனைட் கலந்துருச்சு, அதை அவங்க உடம்புல இருந்து வெளியே எடுக்கணும், அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்றாரு. சூப்பர்மேன் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு லூயிஸ் சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது சூப்பர்மேன் அவங்க இருக்கிற பில்டிங் உடஞ்சிட்டு மேல இருந்து கீழே விழுந்துருவாரு. சூப்பர்மேன் கீழே விழுந்தா அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சூப்பர்மேன் உங்களுக்கு என்னாச்சு, நான் எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு சூப்பர்மேன் என் தலை என்னால தாங்க முடியாத அளவுக்கு வலிக்குதுன்னு சொல்றாரு.
சொல்றாரு. அவன் சூப்பர்களை கூப்பிடுங்கன்னு சொல்றான். சூப்பர்மேன் வேண்டாம், இது அவளுக்கும் பரவிடும்னு சொல்றாரு. திடீர்னு சூப்பர்மேன் உடம்பு ஸ்டீலா மாறிடுது. சூப்பர்மேனை பார்த்ததும் அவன் மேன் ஆஃப் ஸ்டீல்னு சொல்றான். அங்க வேற 3 சூப்பர் ஹீரோஸ் புதுசா அங்க வந்துடுறாங்க. அதுல ஒருத்தர் பேர் கிளிஃப் ஸ்டீல். இவர் ஒரு கார் ரேஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி இவரோட மூளையை தவிர பாடி பார்ட்ஸ் எல்லாமே ரோபோட்ஸ்க்கு மாத்திடுவாங்க. அடுத்தவங்க வந்திருக்கிறது ரிட்டா ஃபேர். இவங்க ஒரு ஆக்டர். ஒரு நாள் காட்டுல ஷூட்டிங்ல வால்கானிக் கேஸ்குள்ள விழுந்துடுறாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு பாடி பார்ட்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ற பவர் கிடைக்கும். இவங்க நினைச்சாங்கன்னா எவ்வளவு உயரத்துக்கு வேணா வளர முடியும். கடைசியா அங்க வந்திருக்கிறது லாரி ட்ரெயினர். இவர் ஒரு பைலட். ஒரு விபத்துல அந்த விபத்துல மிஸ்டீரியஸா அவருக்கு ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ற பவர் கிடைக்கும். கிளிஃப் ஸ்டீல் சூப்பர்மேனை தூக்கி ரிட்டா ஃபேர் கிட்ட கொடுக்குறாங்க. ரிட்டா ஃபேர் உறைஞ்சு போன சூப்பர்மேனை பார்த்து சூப்பர்மேனுக்கு இந்த நிலைமை அப்படின்னு நினைச்சிட்டு தாக்காய் சூப்பர்மேன் அவங்க கையால தூக்குறாங்க. லாரி ட்ரெயினர் அவங்க தோல்ல உட்காந்து பார்த்து சூப்பர்மேனை கீழே போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. சூப்பர்மேன் கத்திட்டு அவங்க பிடிச்சு வச்சிருந்த கையில இருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததும் சூப்பர்மேன் ஜார்ட் நீ எங்க இருக்க, நீ எப்படி தப்பிச்சேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்த கார் பில்டிங்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்த மக்கள்லாம் சூப்பர்மேனை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட போறாரு. பேட்மேனை கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி உன்னை சும்மா விட மாட்டேன் லெக்ஸ் லூத்தர்னு சொல்றாரு. சூப்பர்மேன் நான் தான் புருஷ், நீங்க நினைக்கிற எதுவும் உண்மை இல்ல, உங்களால நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, கண்ணை முழிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. சூப்பர்மேன் கண்ணுக்கு பேட்மேன் லெக்ஸ் லூத்தர் மாதிரி தெரிகிறாரு. லெக்ஸ் லூத்தர் நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு பேட்மேனை பார்த்து சொல்றாரு. அதுக்கு பேட்மேன் உங்க கூட நான் எப்போதும் இருப்பேன், ஒரு நண்பனான்னு சொல்றாரு. சூப்பர்மேன் திடீர்னு நார்மல் ஆயிட்டு என்னை மன்னிச்சிருங்க பேட்மேன், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்றாரு. பேட்மேன் அவர்கிட்ட எல்லாமே சரி பண்ணிடலாம், எங்க கூட வான்னு சொல்றாரு. சூப்பர்மேன் அவரோட கண்ணில் கை வச்சு கண்ணெல்லாம் எரியுது, என்னால தாங்க முடியலன்னு சொல்றாரு. சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் கத்துறதுல அங்க இருக்க பில்டிங்கோட கண்ணாடியெல்லாம் நொறுங்க ஆரம்பிக்குது. அந்த லாரி டைனர் இருக்காரு இல்லையா, அவரோட ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்றவர். அவரோட ஸ்பிரிட்டை சூப்பர்மேன் உடம்புக்குள்ள போக விடுறாரு. அவரோட ஸ்பிரிட் சூப்பர்மேன் உடம்புக்குள்ள போனதும் சூப்பர்மேன் உடம்புல உள்ள ரெட்ஸ் அண்ட் ரேடியேஷன் வெளியே போகுது. சூப்பர்மேன் அப்படியே மயங்கி விழுந்துறாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேனை கால்டர் மென்ஷன்ல ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வராங்க. அங்க அந்த டாக்டர் போய் பாக்குறாங்க. அவர் சூப்பர்மேனை சர்ஜரி பண்றதுக்காக மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கிளப் ஸ்டீல்ஸ் அந்த டாக்டரும் சூப்பர்மேன் சூட்டை கட்டி ஹார்ட் சர்ஜரி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. மான்ஸ்டர் மாதிரி உள்ள ஒருத்தன் சூப்பர்மேன் நெஞ்சில ரெட் கிரிப்டோனைட்டை வச்சு குத்திடுவான். இதனால அவரோட ஹார்ட் வழியா பிளட் ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். கிரிப்டோனைட்ல இருந்து வர ரேடியேஷன் சூப்பர்மேன் உடம்புல இருக்க பவர்ஸை உறிஞ்சி எடுத்துரும். அது அவர் உடம்புல இருக்கிறதுனால சூப்பர்மேன் பவர்ஸ் எல்லாம் இழந்து நார்மல் ஹியூமன் லெவலுக்கு மாறிடுவார். அவர் உடம்புல இருக்க கிரிப்டோனைட்டை எடுக்கிறதுக்காக தான் சூப்பர்மேனுக்கு சர்ஜரியே பண்றாங்க. சூப்பர்மேன் தான் பவர்ஸ் எல்லாம் இழந்து நார்மல் ஹியூமன் லெவலுக்கு மாறிட்டார்ல, அதனால ஒரு கத்தி எடுத்து சூப்பர்மேன் தோலை வெட்டி அவரோட ஹார்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவரோட ஹார்ட்டை பார்த்ததும் அந்த டாக்டர் சூப்பர்மேன் ஹார்ட்ல கிரிப்டோனைட்னால எந்த டேமேஜும் ஆன மாதிரி தெரியலன்னு சொல்றாரு. அவங்க சர்ஜரி பண்ற ரூமுக்கு வெளியே பேட்மேன், ராபின், ரிட்டா ஃபேர் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த டாக்டர் கத்த ஆரம்பிக்கிறாரு. லாரி டைனர் அங்க வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த டாக்டர் நாங்க தப்பு பண்ணிட்டோம், சூப்பர்மேன் பிளட்ல கிரிப்டோனைட் வேகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சூப்பர்மேன் 1-2 நிமிஷம் தான் உயிரோட இருப்பார் அப்படின்னு சூப்பர்மேனுக்கு என்னாச்சுங்கிற ஒரு பயத்துல சத்தமா சொல்றாரு. வெளியே இருந்த பேட்மேனும் ராபினும் சத்தம் கேட்டு உள்ள வந்துடுறாங்க. அப்ப லாரி டைனர் அவரோட ஸ்பிரிட்டை சூப்பர்மேன் உடம்புக்குள்ள போக விட்டு சூப்பர்மேன் பிளட்ல கிரிப்டோனைட் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்க அவர் ஸ்பிரிட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. இப்ப சூப்பர்மேன் வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறார். அப்ப பேட்மேன் சூப்பர்மேன் நெஞ்சில கை வச்சு உன்னால முடியும், திரும்பி வா கால அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேட்மேன் அவரும் சூப்பர்மேனும் டூம்ஸ்டே கூட சண்டை போட்டதை நினைச்சு பாக்குறாரு. அப்ப லாரி டைனர் அவரோட ஸ்பிரிட்டை சூப்பர்மேன் உடம்புக்குள்ள போக விடுறதை நிறுத்திடுறாரு. சூப்பர்மேன் நார்மல் ஆயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. சூப்பர்மேன் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் நான் கொஞ்சம் வரதுக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்காரனை பார்த்தேன்னு சொல்றாரு. அப்ப பேட்மேன் அங்க இருந்து ஒரு கத்தி எடுத்து இது சாங் வம்சத்தை சேர்ந்த ஒரு வாள், இது ஷாங் இடத்தை சேர்ந்த வாள் மாதிரி இருக்குன்னு பேட்மேன் அந்த டாக்டர் கிட்ட கேட்கிறாரு. அந்த டாக்டர் இது 1600 வருஷத்துக்கு மேல பழமையானதுன்னு சொல்றாரு. பேட்மேன் அந்த வாளை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க நெசா புராண கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த புராண கதையோட உண்மையை என் டீம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாரு. ரிட்டா ஃபேர், லாரி டைனர், கிளிஃப் ஸ்டீல்ஸ் 3 பேரும் அந்த புராண கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாள் ஃபர்ஸ்ட் நெசாவுக்கு சொந்தமானது. சீனாவில் சக்தி வாய்ந்த போர் வீரனா இருக்க லீ ஜெங்கின்சி அவரோட பையனான நெசா ஒரு போர்ல இறந்துறாரு. அவரோட பையன் இறந்ததை தாங்கிக்க முடியாம திரும்பி அவரை உயிரோட கொண்டு வரணும்னு லட்சக்கணக்கில் மந்திரவாதிகளை துன்புறுத்தி கொண்டாரு. அப்படி நாட்களும் போக ஆரம்பிக்குது. அவருக்கு வயசாயிடுது. எவ்வளவு வயசானாலும் அவரோட மகனை திருப்பி உயிரோட கொண்டு வரணுங்கிற ஆசையை அவர் கைவிடவே இல்லை. கடைசியா ஒரு மந்திரவாதி அவருக்கு கருணை காட்டி அவரோட பையன் திரும்பி உயிரோட வர்றதுக்கான அமுத மாதிரி உள்ள ஒண்ணு செஞ்சு கொடுக்குறாரு. லீ ஜெங்கின்சி அந்த அமுதத்தை எடுத்து அவர் இறந்து போன பையனோட கலரையை திறந்து அந்த அமுதத்தை அவர் மேல ஊத்துறாரு. அவருக்கு உயிர் வந்துடுது. ஆனா லீ ஜெங்கின்சி அவரோட பையன் திரும்பி உயிரோட வரதுக்காக லட்சக்கணக்கில் மந்திரவாதிகளை கொண்டு குவிச்சாரு. அதுக்கான பாவமா என்னன்னு தெரியல, அவரோட பையனுக்கு உயிர் வந்ததும் ராட்சசன் மாதிரி நடந்துகிட்டு அவருக்கு உயிர் கொடுத்து அவரோட அப்பாவோட தலையை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நெசா காரணமே இல்லாம ஆயிரக்கணக்கான பேருக்கு மேல கொண்டு குவிச்சாரு. நெசாக்கு இந்த உலகத்தை ஆளணுங்கிற ஆசை வந்துச்சு. அதனால மாய ஆயுதங்களால அலங்கரிக்கப்பட்ட மாயாதத்தை போட்டுக்கிட்டு உலகத்தை ஆள்றதுக்கு புறப்பட்டார். அவர் எதிர்க்கிற எதிரிகளை அவருக்கு தெரிஞ்ச கொடூர முறைகளால குழம்பினாரு. அப்ப சூப்பர்மேன் அப்பேற்பட்ட ஒருத்தர் இந்த உலகத்தை ஆள விடாம தடுத்தது எதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் அதை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வரைபடம் ஒண்ணு காட்டுறாரு. நெஜாவை எதிர்த்து மாயாஜால வீரர்களும் அவங்களோட தெய்வங்களும் சண்டை போட்டு நெஜாவை கொல்ல முடியாம சிறப்பிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. பேட்மேன் எங்க எப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் இது யாருக்கும் தெரியாது, எனக்கு சந்தேகமா இருக்கு, இந்த டெவில் நெசா சீரியல்ல இருந்து தப்பிச்சிருச்சு, இல்லைன்னா யாரோ அதை தப்பிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பேட்மேன் நாங்க என்ன மோசமான நிலைமையில தான் இருக்கோம்னு சொல்றாரு. அதுக்கு சூப்பர்மேன் எப்படி இருந்தாலும் நம்ம எதிரியை நம்ம கிட்ட யாரோ வர வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அது யாருன்னு நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் எல்லாரையும் சிசிடிவி ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இவங்க இருக்க சிட்டில ஒரு மந்திரவாதி வந்துட்டதையும் சென்ட்ரல் சிட்டில பிளாஷ் சண்டை போட்டுட்டு இருக்கதையும் அது மாதிரி ஒன்று ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கதை அந்த சிசிடிவில பாக்குறாங்க. பேட்மேன் அந்த டாக்டர் கிட்ட இந்த சிசிடிவி மூலம் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் உழவு பாக்குறீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் ஏதாவது தப்பு நடக்குதுன்னு தான் கண்காணிக்கிறேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. இதை பத்தி அப்புறம் பேசுவோம், இப்போதைக்கு தனித்தனியா பிரிஞ்சு போயிடுவோம்னு பேட்மேன் சொல்லிட்டு ராபின் கிட்டே நீ ஜே வீட்டுக்கு போய் அவங்க எப்படி நஜாவை தோற்கடிச்சாங்கன்னு நீ கத்துக்கிட்டு வான்னு சொல்றாரு. அதுக்கு ராபின் பேட் டைம் டிராவல் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. திடீர்னு அங்க சூப்பர்களை வந்துடுறாங்க. சூப்பர்மேன் ராபினுக்கு துணையா தான் சூப்பர்களை கூப்பிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சூப்பர்களை அங்க இருந்து ராபின் தூக்கிட்டு நிஜாவோட கத்தி எடுத்துட்டு ஜே வீட்டை தேடி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சூப்பர்மேனும் பேட்மேனும் அந்த சிசிடிவில
பேருல ஒரு மந்திரவாதி இவங்க இருக்க சிட்டிக்குள்ள வந்ததை பார்த்துட்டு அவனை தேடி கிளம்புறாங்க. அந்த மந்திரவாதி ஒரு சின்ன பையனை துரத்தி போயிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, நம்ம பில்லி பேட்சன். சூப்பர்மேனும் பேட்மேனும் அங்க வந்துடுறாங்க. சூப்பர்மேன் பில்லியை தூக்கிட்டு அங்க வந்து பறந்துடுறாரு. பேட்மேன் போய் அந்த மந்திரவாதி வாயில உதஞ்சிடுறாரு. அப்ப அந்த மந்திரவாதி அவன் பவர் யூஸ் பண்ணி சூப்பர்மேனையும் பேட்மேனையும் பிடிச்சிடறான். சூப்பர்மேன் அவனை பார்த்து ஊத்துறாரு. இதை பார்த்ததும் அவன் சூப்பர்மேனை பார்த்து நக்கலா சிரிக்கிறான். சூப்பர்மேன் ஊத்துனதுல மசில் கிராம் சாலை கீழே விழுந்துடுறான். அவன் கீழே விழுந்ததும் சூப்பர்மேன் பேட்மேன் கிட்ட நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க பில்லியை பாத்துக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதோட கட் பண்ணி ராபினையும் சூப்பர் கேர்ளையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஜே வீட்டை தேடி எல்ஸ்வேர்ன்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்ததும் அங்க இருக்கவங்க ராபின் கையில நெஜாவோட வாள் இருக்கதை பார்த்துட்டு நெஜா தான் அவங்களை இங்க அனுப்புனாருன்னு நினைச்சிட்டு சூப்பர் கேர்ளையும் ராபினையும் அங்க இருக்கவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராபின் அவங்க கிட்ட நாங்க உங்களை தாக்குறதுக்காக இங்க வரலன்னு சொல்றாரு. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் உங்க கிட்ட நெஜாவோட வாள் இருக்கு, யாரை ஏமாத்த பாக்குறீங்கன்னு சொல்றான். அங்க அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மந்திரவாதி வந்துடுறாரு. அதோட கட் பண்ணி சூப்பர்மேன் பேட்மேன் பில்லியை தான் காட்டுறாங்க. சூப்பர்மேன் அந்த மந்திரவாதியை பிடிச்சு உன்னை யாரு இங்க அனுப்புனதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மந்திரவாதி சூப்பர்மேனை பார்த்து பயந்துட்டு அவன் பவர் யூஸ் பண்ணி 3 பேரையும் எல்லுக்குள்ள மாட்டி விட்டுறான். அதாவது நரகத்தில் தள்ளி விட்டுறான். அங்க இருக்க மோசமான சாபங்கள்லாம் இவங்களை பார்த்துட்டு இவங்க கிட்ட வருது. அங்க கொடூரமான சாபங்களும் சாத்தான்களும் மட்டும்தான் இருக்கும். அங்க இருக்க சாபங்களும் சாத்தான்களும் அவங்க கிட்ட வர ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற சாபங்கள்ல ஒரு சாபம் பேட்மேன் உங்களை நரகத்துக்கு வரவேற்கிறோம்னு சொல்லுது. மற்ற சாபங்கள்லாம் நீங்க பண்ண பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிக்க போறீங்க, உங்களுக்காக தான் எல்லா சாத்தான்களும் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாபங்கள்லாம் அவங்களை சுத்தி கிட்ட வர ஆரம்பிக்குது. அப்ப பேட்மேன் பில்லி கிட்ட நான் இதை பாத்துக்கிறேன், நீ என் பின்னாடி பண்ணு சொல்றாரு. அப்ப பேட்மேன் ஒரு சாபம் பிடிச்சிடுது. அப்ப பேட்மேன் இது கண்டிப்பா உண்மை இல்லை, இது மேஜிக்கா தான் இருக்க முடியும்னு சொல்றாரு. பில்லி தவறி லவாக்குள்ள விழுந்துறாரு. சூப்பர்மேன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு பேட்மேன் கேக்குறாரு. சூப்பர்மேன் அந்த இடத்துல இருந்து பறக்க ஆரம்பிக்கிறாரு. பில்லியையும் ஒரு சாத்தான் பிடிச்சிடுது. பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட எங்களை காப்பாத்த ஏதாவது பண்ணுங்க சூப்பர்மேன் சொல்றாரு. சூப்பர்மேன் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வாயில கை வச்சு காட்டி கண்ணை மூடி பேட்மேனோட பேட் ரேங்க் எடுத்து வீசுறாரு. அந்த பேட் ரேங்க் இவங்க 3 பேரையும் நரகத்துல மாட்டி விட்ட மந்திரவாதி மேல குத்திடுது. 3 பேரும் நரகத்துல இருந்து நஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மந்திரவாதி அவங்க கிட்ட நீங்க எப்படி அங்க வந்து தப்பிச்சீங்கன்னு கேக்குறான். அப்ப சூப்பர்மேன் எங்க 3 பேரை தவிர 4வது ஒரு இதயம் துடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, அது ஒண்ணு தானே அந்த மந்திரவாதியை பிடிச்சு பில்லியை சரி பண்ண சொல்றாரு. திடீர்னு அந்த மந்திரவாதி மறைஞ்சிடறான். பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட நம்ம உண்மையான நரகத்துல இல்லன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு சூப்பர்மேன் மேஜிக்கல நம்மள இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மாத்திர மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. பில்லி இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவனை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பில்லி நீங்க என்ன பண்ணாலும் நீங்களும் உங்க டீமை சேர்ந்தவங்களும் நெஜாவோட சோல்ஜர்ஸ் கையால தான் சாக போறீங்கன்னு டெவில் நெசா சொல்றாருன்னு சொல்றாரு. பில்லியை தூக்கிட்டு பேட்மேனும் சூப்பர்மேன் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப சூப்பர்மேன் அவங்க நெஜாவோட கலரையை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேக்குறாரு. பேட்மேன் இல்ல, இன்னும் அவங்க தேடிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கு சூப்பர்மேன் அவங்களுக்கு நம்ம உதவி தேவைப்படுதுன்னு சொல்றாரு. அதோட கட் பண்ணி சுவிட்சர்லாந்துல மான் பிளாக்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரு பனிமலையில கிளப் ஸ்டீல்ஸ் ரிட்டாஃபர் லாரிட்டேன் 3 பேரும் ஒரு பனிமலையில ஏறி ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க கோட்டை மாதிரி உள்ளவனை பார்த்துட்டு வெளியே காட்சி யாரும் இருக்க மாதிரி தெரியல, உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள போறாங்க. அங்க தூம் பேட்ரோல் சேர்ந்தவங்க இருக்காங்க. உங்க பாஸ் எங்கன்னு கேட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரிட்டாஃபர் அங்க இருக்க ஒருத்தனை பிடிச்சி ஜென்ரல் எங்க இருக்கான்னு கேட்கறாங்க. அதுக்கு அவன் ஹச் கால் டி டவுன் பின்னாடி அவன் இருக்கான்னு சொல்றான். அப்ப லாரி டெனர் ஒருத்தனை பார்த்துட்டு நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் எங்க தான் இருக்கான்னு சொல்றாரு. லாரி டெனர் அவனை கிட்ட போய் பார்த்துட்டு நாங்க தேடி வந்த மாதிரி இவன் இல்லையேன்னு சொல்றாரு. அவன் அங்க இருக்க செடிக்கிட்ட நீ உன்னை பாரு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அங்க இருந்தது வயசான ஒருத்தர் கிளப் ஸ்டீல்ஸ் அந்த வயசானவரை பார்த்து மெதுசேலாம் நீ அவங்க தெர்மல் நியூக்ளியர் அசால்ட் அந்த பேன்ல விட்டு போகும்போது 50 காக்கி இல்லைன்னு சொல்றாரு. அந்த வயசானவர் கிளப் ஸ்டீல பார்த்து நீ யாருன்னு கேட்கிறாரு. அந்த இடத்துக்கு லாரி டெனர் ரிட்டாஃபர் வந்துடுறாங்க. கிளப் ஸ்டீல்ஸ் அந்த வயசானவரை பார்த்து உங்களை பார்த்ததுல சந்தோஷம், இந்த வயசுல ஏன் இவ்வளவு வேலை பாக்குறீங்க, உட்காருங்கன்னு சொல்றாரு. அந்த வயசானவர் நீங்க மான்சியர் மல்லாவோட ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்கிறாரு. டிமென்சியால சபிக்கப்பட்ட அழியாத மனிதன் ஹவு அறிவில்னு ரிட்டாஃபர் சொல்றாங்க. லாரி டெனர் ஆமா, அவர் எங்களை நிறைய வாட்டி கொள்ள ட்ரை பண்ணாரு, அதுக்கப்புறம் அவர் இறக்கப்பட்டு எங்களை கொல்லாம விட்டுட்டாரு, ஆனா அவர் எங்களை ஏத்துக்கல, அவர் நினைவுல இருந்த ஒருத்தரோட பேரு மான்சியர் மல்லான்னு சொல்றாரு. ரிட்டாஃபர் அந்த வயசானவர்கிட்ட ஜெனரல் நீங்க ரொம்ப வருஷமா உயிரோட இருக்கீங்க, ரொம்ப தூரம் பயணம் பண்ணிருப்பீங்க, அந்த பயணத்துல நெசா அப்படின்ற பேரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் நீங்க என்னை பார்த்துக்க வந்த புது நர்ஸ் தானே, இங்க இருக்கிற அழகான பூக்களை பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கறாரு. திடீர்னு அந்த இடத்துல டெவில் நெசாவோட சிம்பிள் வருது. இதை பார்த்ததும் அந்த வயசானவர் பயந்து இது அவன் தான் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. ரிட்டாஃபர் அவர்கிட்ட கவலைப்படாதீங்க, அவன் இங்க இல்ல, இது அவனோட சிம்பிள் மட்டும் தான், அவன் எங்க இருப்பான்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் அந்த சாத்தான் டெவில் நெசா அப்கோர்ட்டா மார்டிஸ் அப்படின்ற தீவுல அவரோட கல்லறை மறைக்கப்பட்டு இருக்குன்னு சொல்றாரு. ரிட்டாஃபர் அந்த வயசானவர்கிட்ட சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சைனால ராபினை சூப்பர் கிளையும் தான் காட்டுறாங்க. ராபின் கிட்ட நெஜாவோட வாள் இருக்கிறதுனால நெஜாவோட படைவீரர்கள் நினைச்சு அங்க இருக்கவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ராபினா அந்த இடத்த சேர்ந்த ஒருத்தர் துரத்திட்டு இருக்காரு. நாங்க இந்த இடத்துக்கு அமைதிக்காக தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ராபின் சொல்லிட்டு இருக்காரு. சூப்பர்களையும் அந்த இடத்த சேர்ந்த ஒருத்தர் தாக்க ஆரம்பிக்கிறாரு. சூப்பர்கள் ராபின் கிட்ட நெஜாவோட வாள் நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் நம்மள தப்பா நினைக்கிறாங்க, அந்த வாழை கீழே போட்டுடுன்னு சொல்றாங்க. ராபின் அங்க இருந்த ஒரு வீட்டு மேல ஏறி இந்த வாள் எங்களோடது இல்லன்னு சொல்லிட்டு அந்த வாழை கீழே போட போறாரு. அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் மேஜிக்கை யூஸ் பண்ணி ராபினை கீழே தள்ளி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் சூப்பர்கள் அட்டாக் பண்ணிடுறாங்க. இதனால சூப்பர்கள் கீழே விழுந்துறாங்க. மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு சூப்பர்கள் கிட்ட ஒருத்தர் போறான். ராபின் அவங்களை அட்டாக் பண்ண ஒருத்தர் கழுத்தை பிடிச்சு நான் சொல்றது கேளுங்க, நாங்க உங்களை தாக்குறதுக்காக இங்க வரல, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், டெவில் நெசாவை தோக்கடிக்கிறதுக்காக ஜே விட்ட தேடி இங்க வந்திருக்கோம், நாங்க எதையும் மறைக்கல, நீங்க எப்படி நெஜாவை சேர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிங்கன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கறாரு. அதுக்கு அவங்க நீங்க யாருன்னு கேட்கறாங்க. ராபின் அவங்க கிட்ட என் பேர் ராபின், இவங்க பேர் சூப்பர் கேர்ள், டெவில் நெசா தப்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்து நாங்க இங்க வர்றோம், நாங்க ஆபத்துல இருக்கோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்க, டெவில் நெசாவை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தி மாசக்கணக்கில் உழைச்சி ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு தீவுல மறைவான பகுதியில் இருக்க ஒரு கிராமம் 3 தலைமுறையா போராடி மாயாஜாலத்தால முடிச்சு வச்சாங்கன்னு சொல்றாங்க. அந்த கிராமத்துல டெவில் நெசாவை பிடிக்கிறதுக்காக கட்டப்பட்ட கலரையை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க 5 நாளா ராத்திரி பகல்ல சண்டை போட்டோம், அதிக வழியை தாங்கி அதிகப்படியான ரத்தம் சிந்தி நாங்க போராடணும், கடைசியா கொடுக்க மிச்சம் எதுவும் இல்லாம நாங்க அவரை சிறப்பிடிச்சிட்டோம், ஆனா அதோட முடியல, சிறையோட கதவை அடைக்கிறதுக்கு நாங்க இன்னும் போராட வேண்டியது
வேண்டியது இருந்துச்சுன்னு அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்மேன் சூப்பர்மேனை தான் காட்டுறாங்க. சூப்பர்மேன் பேட்மேனை தூக்கிட்டு டயானா பிரின்ஸை தேடி சென்ட்ரல் சிட்டிக்கு வந்திருக்காங்க. அப்ப பேட்மேன் ஃபிளாஷை பாத்துறாரு. சூப்பர்மேன் பேட்மேன் கிட்ட நீங்க ஃபிளாஷை பாத்துக்கோங்க, நான் டயானாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியா பிரிஞ்சிடறாங்க. ஃபிளாஷ் சென்ட்ரல் சிட்டில ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவன் அங்க இருக்க எல்லா கண்ணாடியிலையும் வந்து ஃபிளாஷ் ஏன் உண்மையான உருவம் எந்த கண்ணாடி பின்னாடி இருக்குன்னு கண்டுபிடின்னு சொல்றான். ஃபிளாஷ் அங்க இருந்து ஒரு கண்ணாடியை உடைச்சிடுறாரு. சூப்பர்மேன் ஃபிளாஷை பார்த்துட்டு ஃபிளாஷ் வேண்டான்னு சொல்றாரு. ஃபிளாஷ் அந்த கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள போயிடுறாரு. இது ஒரு ட்ராப். பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட வந்துடுறாரு. திடீர்னு அங்க கிரீன் லேண்டரும் வந்துடுறாரு. அங்க வந்து கிரீன் லேண்டர் அவர் பவர் யூஸ் பண்ணி பேட்மேனை சூப்பர்மேனை ஒரு கூண்டுல பிடிச்சிடுறாரு. பேட்மேன் ஆல்ஃபிரட் கிட்ட நிஜா ஆயிரக்கணக்கான வருஷமா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தா அவனுக்கு ஹீரோ யாரு வில்லன் யாருன்னு எப்படி தெரியும், இங்க இருக்கவங்களை கட்டுப்படுத்துறது நெஜாவா வேற யாரு கேக்குது. ஆல்ஃபிரட் இருக்கியா? ஆல்ஃபிரட் நீ பேட் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி ஜஸ்டிஸ் லீக் சர்வரை யாராவது ஆக்சஸ் பண்ணிருக்காங்களா செக் பண்ணி பாருன்னு சொல்றாரு. அதுக்கு ஆல்ஃபிரட் இதோ நான் பாக்குறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும், எல்லாம் எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்குதுன்னு சொல்றாரு. ஆல்ஃபிரட்டை பிடிச்சிட்டு அவர் பின்னாடி சாத்தான் டெவில்னஸா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் அந்த குண்டோட கம்பியை கையால உடைக்க ட்ரை பண்றாரு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட காலாலே மிதிச்சு அந்த குண்டை உடைச்சிடுறாரு. அவர் காலில் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த குண்டு உடஞ்சு விழுந்த இடத்துலயே சூப்பர்மேனும் விழுந்துறாரு. அப்ப கிரீன் லேண்டர் அவர் பவர் யூஸ் பண்ணி சூப்பர்மேன் அந்த இடத்துல இருந்து தூக்குறாரு. இதை பார்த்து பேட்மேன் அவரை பார்த்து சூப்பர்மேன் கத்துறாரு. கிரீன் லேண்டர் அவர் பவர் யூஸ் பண்ணி சூப்பர்மேனை தூக்கி கலால் உனக்கு கிடைச்ச எல்லாமே சொல்றாரு. சூப்பர்மேன் உடம்புல இருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்த பேட்மேன் கிரீன் லேண்டரோட ரிங்ல இருக்க எனர்ஜி பவர் யாருமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, அதனாலதான் இந்த அளவுக்கு சூப்பர்மேனை தாக்க முடியும்னு சொல்றாரு. திடீர்னு டெவில்னஸா மேஜிக் பவர்ஸ் எல்லாம் பேட்மேனை பிடிச்சு பேட்மேன் சதையிலும் இல்லாத ஒரு காகிதத்தின் உயிரினம், உங்க கடவுள் உங்களை காப்பாத்துவாரான்னு கேட்கிறாரு. அதுக்கு பேட்மேன் நீ தானே நெஜான்னு சொல்றாரு. டெவில்னஸா பேட்மேன் கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி என் பெயரை சொல்றது கூட நான் அனுமதி கொடுக்கலையேன்னு சொல்றாரு. அப்ப பேட்மேன் உனக்கு என்னதான் வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு டெவில்னஸா எல்லாமேன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி சூப்பர்மேனை கிரீன் லேண்டரையும் தான் காட்டுறாங்க. முதல்ல கிரீன் லேண்டர் பவர் யூஸ் பண்ணி சூப்பர்மேனை படிச்சாரு இல்லையா, அப்படியே 2 பேருக்கு சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. டெவில்னஸா பேட்மேன் கழுத்தை பிடிச்சு மேல தூக்கிட்டு நான் கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு மேல மேஜிக்கால அடைக்கப்பட்ட சிறையில இருந்தேன், இதனால எனக்குன்னு ஒரு உலகம் என்னால உருவாக்க முடியாம போயிடுச்சு, நான் சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு ஒரு மேஜிக் தான் காரணம், ஆனா அது என்ன மேஜிக்னு எனக்கு தெரியாது, 4000 வருஷமா என் உலகம் ஒரு இருண்ட கனவு மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. டெவில்னஸா 4000 வருஷத்துக்கு மேல இருந்த அந்த சிறையை தான் காட்டுறாங்க. 4000 வருஷமா நான் அந்த சிறையில பொறுமையா தான் இருந்தேன், நான் வெளியே வந்ததும் நான் எதிர்பார்த்த உலகத்துக்கு பதிலாக நாகரிகங்கிற பேர்ல முன்னேறி இருந்துச்சு, ஒரு உலகம் பரிதாபமா பிரிக்கப்பட்டு இயற்கைக்கு எதிரான மனிதர்களுக்கு எதிரான மனிதர்களுக்கு ஒழுக்கம் தேவை, மாற்றத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு டெவில்னஸா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சூப்பர்மேன் கிரீன் லேண்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சாத்தான் பிடியில மாட்டிக்கிறாங்க. அப்ப டெவில்னஸா பேட்மேன் கிட்ட நான் என்ன பண்ண போறேன்னு கேக்குறியான்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் அந்த கிரகத்துல உள்ள எல்லா இடமும் ஏன் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும், எல்லா மனித நேயமும் என்னோட அடங்காத ராணுவமா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு பேட்மேன் எங்களை மாதிரி ஹீரோக்களை நீ ஏன் முதல்ல கொள்ற, ஜியின் போர் வீரர்கள் போல நாங்க உங்களை தோக்கடிச்சிருவோம் நீ பயப்படுறேன்னு சொல்றாரு. இதை கேட்டு கோவமான டெவில்னஸா பேட்மேனை தூக்கி வீசிடுறாரு. அப்ப கிரீன் லேண்டர் சூப்பர்மேன் கிட்ட நான் நேர்மையான ஒரு தென்னு உனக்கே தெரியும் சூப்பர்மேன், நான் சொல்லும் போதே நீ நம்பு, நான் உன்னோட முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவர்ஸால சூப்பர்மேனை அட்டாக் பண்ண போறாரு. அப்ப பேட்மேன் அங்க வந்து கிரீன் லேண்டர் பவர்ஸை தடுத்து சூப்பர்மேனை காப்பாத்திடுறாரு. பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட நீங்க ஒரு சூப்பர் ஸ்பீடு, நீங்க பின்வாங்க போறீங்களான்னு கேக்குறாரு. சூப்பர்மேன் ஒரு 1/2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பேட்மேன் 1/2 நிமிஷமா, அதுக்கெல்லாம் டைம் இல்ல, கடந்த காலத்துக்கு போன சூப்பர் குழு ராபினும் இன்னும் திரும்பி வரல, கிரீன் லேண்டர் பவர்ஸோட அழுத்தம் அதிகமா இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணலன்னா எல்லாம் முடிஞ்சுடுன்னு சொல்றாரு. அதோட கட் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்த சூப்பர் கிளை ராபினே காட்டுறாங்க. டெவில் நெசாவை ஜியின் புறவர்கள் தோக்கடிச்சு சிறையில் அடைச்சிருப்பாங்க. அவங்க எப்படி நெஜாவை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சாங்கன்னு கேட்கறதுக்காக ராபினும் சூப்பர்களும் கடந்த காலத்துக்கு வந்திருப்பாங்க. அதை தான் இப்ப காமிக்கிறாங்க. சூப்பர்கள் ஜெயின் போர் வீரரான ஒரு ஆள் கிட்ட நீங்க ஜெயின் லெஜெண்டரி போர் வீரர் தானே, டெவில் நெசாவை தோக்கடிச்ச அந்த மேஜிக் எதுன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க எந்த மேஜிக்காலையும் அவரை தோக்கடிக்க முடியல, அவர் ஒரு கோரிக்கை வச்சாரு, அந்த கோரிக்கை அவருக்கு செலுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் சூப்பர் கேர்ள் கிட்ட எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க, டெவில் நெசா கிட்ட இருக்கிற முழு சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர்கிட்ட அளவில் அந்த பவர்ஸ் மட்டும் இல்லாம இயற்கையா நடக்கிற நிகழ்வுகளை அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மேஜிக்கெல்லாம் மாத்திக்க முடியும்னு சொல்றாரு. அப்ப அந்த ஊரை சேர்ந்த இன்னொருத்தர் நீங்க எங்க இருக்க ஒவ்வொரு நொடியும் டெவில் நெசா அங்க இருக்கிறது ஆபத்து தான், அவர் எவ்வளவு காலத்துக்கு சிறையை விட்டு வெளியே இருக்காரோ அதே அளவுக்கு அவரோட சக்தியும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு. அப்ப சூப்பர்கள் நீங்க கொடுத்த தகவலுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ராபினை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஊர் மக்கள் சூப்பர்கள் கிட்ட நெசாவை பத்தி முழுசா சொல்லாம மறைச்ச மாதிரி தெரியுது. சூப்பர்கள் ராபினை தூக்கிட்டு பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வரும்போது பேரியர்னு சொல்லப்படுற ஒரு கேட் இருக்கும். காலத்தை விட வேகமா போய் பேரியர் வழியா பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்டுக்கும் பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கும் போக முடியும். சூப்பர்கள் ராபினை தூக்கிட்டு பாஸ்ட்ல இருந்து பேரியர் வழியா பிரசன்ட்டுக்கு வரும்போது ராபின் தவறி விழுந்து வேற ஒரு காலகட்டத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேனை பேட்மேனை காட்டுறாங்க. இன்னமும் கிரீன்லேண்டரோட பவர்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட மனதைரியம் நம்பிக்கைன்னு சொல்றாரு. சூப்பர்மேன் என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு பேட்மேன் நம்பிக்கை, அதுதான் கிரீன்லேண்டர் ரிங்கோட பவர், இவ்வளவு தூரத்துல இருந்தும் கிரீன்லேண்டரோட பவர் இவ்வளவு அதிகமா இருக்குன்னா அதுக்கு அவன் நம்பிக்கை தான் காரணம், அவன் நம்பிக்கை உங்களை என்னை விட அதிகமா இருக்கு, உங்க நம்பிக்கையையும் வலிமையும் கிரீன்லேண்டரோட ரிங்ல காட்டுங்க, அந்த ரிங் அவர் விரல இருந்து கலண்டுருன்னு பேட்மேன் சொல்றாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேனும் பேட்மேனும் உயிரை கொடுத்து கிரீன்லேண்டர் பவரை எதிர்த்து நிக்கிறாங்க. அந்த ரிங் கிரீன்லேண்டர் விரல இருந்து கலண்டு சூப்பர்மேன் மேலையும் பேட்மேன் மேலையும் விழுந்து அந்த இடமே கிரீன் கலர்ல பிளாஸ்ட் ஆயிடுது. சூப்பர்மேனும் பேட்மேனும் ஒன்னா கிரீன்லேண்டரோட ரிங்கோட பவர்ஸ் எதிர்த்து நின்னதுல அந்த ரிங் அவர் விரல இருந்து கலண்டு சூப்பர்மேன் மேலையும் பேட்மேன் மேலையும் விழுந்துடும். நம்பிக்கை யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் அந்த ரிங் இருக்கும். அந்த ரிங் அவங்க 2 பேரும் மேலையும் விழுந்ததுல அவங்க 2 பேரும் ஃபியூஷன் ஆயிடுவாங்க. அதாவது பேட்மேனும் சூப்பர்மேனும் ஒன்னா இணைஞ்சிருவாங்க. 2 பேரும் ஒன்னா இணைஞ்சதுல பேட்மேன் மாஸ்க் சூப்பர்மேன் சூட்ல உள்ள எஸ் சிம்பிள் பாதி பேட்மேன் சிம்பிள்னு பாதி 2 பேர் சூட்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்ப டெவில் நெசா சபிக்கப்பட்ட வில்லன்கள் அவரோட மேஜிக்
மேஜிக்கால அழைச்சு சூப்பர்மேனையும் பேட்மேனையும் பார்த்து அட்டாக்னு சொல்றாரு. அந்த வில்லன்ஸ் எல்லாம் சூப்பர்மேனையும் பேட்மேனையும் அட்டாக் பண்ண வர்றாங்க. அப்ப சூப்பர் பேட்மேன் அவரோட பேட் கிளாவ் எடுத்து வீசுறாரு. அந்த பேட் கிளாவ் கிரீன் கலர்ல இருக்கு. அது வில்லன்ஸ் மேல பட்டு வெடிக்குது. அப்ப சூப்பர்மேன் ஒரு வில்லன் மேல ஹீட் விஷனை யூஸ் பண்றாரு. அந்த ஹீட் விஷனும் கிரீன் கலர்ல இருக்கு. இன்னொரு பக்கம் டெவில் நெசா அங்க இருக்க மக்களை சாத்தான்களால அடிமையாக்கி அவரோட படை வீரர்களை மாத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா சூப்பர்மேன் டெவில் நெசாவை ஒரே பஞ்சில் அடிச்சு தரக்கில் அனுப்பிடுறாரு. அப்படியே டெவில் நெசாவை தூக்கி ஸ்பேஸுக்கு கொண்டு வந்து ஸ்பேஸ்ல வச்சு அட்டாக் பண்றாரு. அந்த ரிங்கோட ஃபியூஷன் பவர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஃபியூஷன் பவர் ஃபுல்லா குறைஞ்சதும் பேட்மேனும் சூப்பர்மேனும் தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க. அப்ப டெவில் நெசா சூப்பர்மேனையும் பேட்மேனை பிடிச்சு நான் மத்தவங்களை நம்புறதுனால எனக்கு கிடைக்கிறது இதுதான், நான் உங்களை ஆரம்பத்திலே கொண்டு இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப சூப்பர்கள் அங்க வந்து டெவில் நெசாவை அடிச்சு ஸ்பேஸ்ல இருந்து எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. டெவில் நெசா சூப்பர்களை பார்த்து நீ யாருன்னு கேட்க அதுக்கு சூப்பர்கள் ஹாய் நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அப்படியே ஒரு பஞ்சை கொடுத்து இடத்துல உள்ள ஒரு மலையில வந்து மோதுறாங்க. சூப்பர்மேன் ஸ்பேஸ்ல இருந்து பேட்மேனை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டெவில் நெசா கல்லறையை தேடி போன ரிட்டாஃபர், லாரி டென்னர், கிளப் ஸ்டீவ்ஸ் 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் சூப்பர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல வேகமா வந்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து சூப்பர்கள் நெஜாவோட தலையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து மத்த சூப்பர் ஹீரோஸ்ட சூப்பர்கள் டெவில் நெசா சீக்கிரம் பழைய மாதிரி மாறிடுவான், நமக்கு ரொம்ப நேரம் டயர்லன்னு சொல்றாங்க. பேட்மேன் சூப்பர்கள் கிட்ட ராபின் எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு சூப்பர்கள் நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லிட்டு ஜி லெஜெண்டரி போர் வீரர்கள் அதை என்கிட்ட சொன்னாங்க. டெவில் நெசாவை நம்மள ஒருத்தர் கல்லறைக்குள்ள வச்சு நிரந்தரமா சீல் பண்ண முடியும், ஆனா அது கல்லறைக்குள்ள இருந்துதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்க இருந்து சூப்பர்மேன் பேட்மேன் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் டெவில் நெசாவை அங்க இருந்து தூக்கிட்டு எல்லாரும் டெவில் நெசாவோட கல்லறைக்கு வந்துருவாங்க. அப்ப கிளப் ஸ்டீல்ஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு சூப்பர்களை பார்த்து நீங்க டெவில் நெசாவை கல்லறைக்குள்ள வச்சு சீல் பண்றதை பத்தி சொன்னீங்க, டெவில் நெசாவை கல்லறைக்குள்ள வச்சு சீல் பண்றவங்க டெவில் நெசா கூட கல்லறைக்குள்ள இருந்துருமான்னு கேட்கிறாரு. அதுக்கு சூப்பர்கள் எனக்கு இதை பிடிக்கல, ஆனா நமக்கு இதை விட்ட வேற வழி இல்ல, டெவில் நெசாவோட இதய துடிப்பை என்னால கேட்க முடியும், டெவில் நெசா கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது, அதனால நமக்கு ரொம்ப நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சீல் எடுத்து ஜியின் போர் வீரர்கள் இதை என்கிட்ட கொடுத்தாங்க. டெவில் நெசாவை கல்லறைக்குள்ள அடைச்சதுக்கு அப்புறம் கல்லறை கதவோட உள்பகுதியில இந்த சீலை வைக்கணும், அதுக்கப்புறம் டெவில் நெசாவால என்னைக்கும் அந்த கல்லறை விட்டு தப்பிச்சு வர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப லாரி டின்னர் யார் இந்த உலகத்தை காப்பாத்தி டெவில் நெசா கூட கல்லறைக்குள்ள இருந்து கல்லறை கதவை சீல் பண்ண போறீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப சூப்பர்மேன் அந்த சீலை என்கிட்ட கொடுங்க, வேற வழி இல்ல நான் அதை பண்றேன்னு சொல்றாரு. அப்ப பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட நீங்க அதை பண்ண வேணாம், டெவில் நெசாவோட மேஜிக் பவர்ஸ் முன்னாடி உங்க பவர்ஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க டெவில் நெசா கூட கல்லறையில இருந்தீங்கன்னா அவன் உங்களை சாதாரண மனுஷனை கொல்ற மாதிரி கொண்டுடுவான், அதனால நான் இதை பண்றேன்னு சொல்றாரு. அப்ப ரிட்டாஃபர் நீங்க 2 பேருமே இந்த உலகத்துக்கு வேணும், நாங்க 3 பேர்ல யாராவது ஒரு இதை பண்றோம்னு சொல்றாங்க. அப்ப சூப்பர்கள் கோவமாயி எல்லாரும் வாய மூடுங்க அப்படின்னு கத்திட்டு நம்ம சண்டை போறதுக்கான நேரம் இது இல்ல, இந்த தியாகத்தை நானே பண்றேன், நான் தான் இதுக்கு சரியா இருப்பேன்னு சொல்றாங்க. பேட்மேன் சூப்பர்கள் கிட்ட சூப்பர்கள் ராபின் எங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு சூப்பர்கள் சோகமா எனக்கு தெரியல என்னால முடியலன்னு சொல்றாங்க. திடீர்னு சூப்பர்களை சூப்பர்மேன் அட்டாக் பண்ணிடுறாரு. இதை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. டெவில் நெசா எந்திரிச்சு சூப்பர்மேனை வச்சு உங்களை கொல்றேன்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் கிட்ட எல்லாரும் கொல்லுங்கன்னு சொல்றாரு. சூப்பர்மேன் டெவில் நெசாவோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவங்களை கொல்ல போறாரு. அப்ப சூப்பர்கள் ஒரு கையில சீலை வச்சுக்கிட்டு இன்னொரு கையால சூப்பர்மேனை தடுத்துறாங்க. அப்ப சூப்பர்மேன் சூப்பர்களை தூக்கி வீசிடுறாரு. சூப்பர்கள் பறந்து போய் கீழே விழுந்து அவங்க கையில வச்சிருந்த அந்த சீலை அவங்க கையில இருந்து கீழே விழுந்துடுது. அப்ப பேட்மேன், கிளப் ஸ்டீல்ஸ், ரிட்டாஃபர் 2 பேர்கிட்டையும் டெவில் நெசாவை தாக்குங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. பேட்மேன் ரிட்டாஃபர் கிட்ட டெவில் நெசாவை பிடின்னு சொல்றாரு. அதுக்கு ரிட்டாஃபர் அவங்க பவரை யூஸ் பண்ணி பேட்மேனை பிடிச்சிடுறாங்க. ரிட்டாஃபர் டெவில் நெசாவோட மேஜிக்ல மாட்டிக்கிட்டு அவங்க டீமையே அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. சூப்பர்கள் சூப்பர்மேனை பிடிச்சு கலால் நிறுத்து, நீ இதை விட நீ வலிமையானவன், டெவில் நெசாவை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப சூப்பர்மேன் சூப்பர்களை தள்ளிவிட்டு சூப்பர்கள் மேல ஹீட் விஷனை யூஸ் பண்றாரு. பதிலுக்கு சூப்பர்கள் ஹீட் விஷனை யூஸ் பண்றாங்க. அப்படியே 2 பேர் பவர்ஸும் ஈக்குவலா போயிட்டு இருக்கு. அப்ப சூப்பர்மேன் நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு நீ என் பேர் எடுத்துக்கிட்ட, நீ சூட்ல உள்ள கலர்ஸ் எடுத்துக்கிட்ட, நான் உருவாக்குன எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்ட, உனக்குன்னு சொந்தமா எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் கோவத்துல கத்திட்டு ஹீட் விஷனால சூப்பர்களை பீட் பண்ணிடுறாரு. அப்ப கிளப் ஸ்டீல்ஸ் டெவில் நெசா மூஞ்சில ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. இதனால டெவில் நெசா அவர் மேஜிக்ல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த சூப்பர்மேனும் ரிட்டாஃபரும் நார்மல் ஆயிடுறாங்க. கிளப் ஸ்டீல்ஸ் டெவில் நெசாவை அடிச்சு பொளந்துட்டு இருக்காரு. அப்ப சூப்பர்கள் அதுதான் அவரோட வீக்னஸ். டெவில் நெசா வாழ்ந்த காலத்துல ரோபோட்ஸ் எதுவும் கண்டுபிடிக்கப்படல, அதனால அதை பத்தி அவருக்கு எதுவும் தெரியாது, அவரை ரோபோட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் தாக்குங்கன்னு சொல்றாங்க. பேட்மேன் எலக்ட்ரானிக்ஸால ஆன ஒரு வெப்பனை கையில மாட்டிட்டு பேட்மேன், கிளப் ஸ்டீல்ஸ் 2 பேரும் ஒரே பஞ்சில் அடிச்சு டெவில் நெசாவை நாக் டவுன் பண்ணிடுறாங்க. கிளப் ஸ்டீல்ஸ் மறுபடியும் பஞ்சை கொடுக்க போகும்போது டெவில் நெசா அவரோட ஒத்த கையால தடுத்து நீங்க நினைக்கிறத விட என்கிட்ட அதிகப்படியான பவர்ஸ் இருக்கு, வாய்ப்பு கிடைச்சா நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன்னு சொல்லிட்டு கிளப் ஸ்டீல்ஸையும் பேட்மேனே அவரோட பவர்ஸ் எல்லாம் தாக்குறாரு. அப்ப சூப்பர்மேன் டெவில் நெசா கிட்ட இந்த பூமியோட டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டியது தானேன்னு சொல்றாரு. அதுக்கு டெவில் நெசா சூப்பர்மேனை பார்த்து என்னன்னு கேட்கிறாரு. அப்ப சூப்பர்மேன் கையில ஒரு கண்ணு மாதிரி வச்சுட்டு இதுதான் கிரிப்டோனியன் டெக்னாலஜி, இது வழியா உன்னை எங்க இருந்து பேண்டம் சோனுக்குள்ள டெலிபோர்ட் பண்ண முடியும், உனக்கு இனி கல்லறை தேவையில்லை, இனி பேண்டம் சோன் தான் உனக்கான சிறை அப்படின்னு சொல்லிட்டு டெவில் நெசாவை பார்த்து அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்றாரு. டெவில் நெசா வேண்டாம் நிறுத்துன்னு கத்துறாரு. அந்த கன்ல உள்ள எனர்ஜி அவர் உள்ள இழுத்துடுது. அதுக்கப்புறம் பேட்மேன் சூப்பர்கள் கிட்ட ராபின் எங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு சூப்பர்கள் அங்க பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வரும்போது ராபின் தவறி விழுந்து பேரியர் வழியா வேற ஒரு டைம்லைனுக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. ராபின் இப்ப எங்க தான் இருப்பான் அப்படின்னு பேட்மேன் கேட்கிறாரு. அதுக்கு சூப்பர்கள் ராபின் கடந்த காலத்துல எங்க வேணா இருக்கலாம், தேடி கண்டுபிடிக்க வழியே இல்லை, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப சூப்பர்மேன் நாங்க இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து ராபினை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாரு. திடீர்னு அவங்க இருந்த இடத்துல ஒரு லைட்னிங் மாதிரி கிரியேட் ஆகுது. அதுல இருந்து டெவில் நெசா வெளியே வராரு. அவரை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆயிராங்க. அப்ப ரிட்டாஃபர் டெவில் நெசா அவர் பவர் யூஸ் பண்ணி பேந்தம் சோனை கிழிச்சிட்டு அங்க இருந்து இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூப்பர்மேன் அந்த சீலை எடுத்துட்டு டெவில் நெசாவை தூக்கிட்டு டெவில் நெசாவோட கல்லறைக்குள்ள போய் கல்லறையோட கதவை சாத்திடுறாரு. சூப்பர்மேன் டெவில் நெசா கூட கல்லறைக்குள்ள போனதும் முதல்ல சூப்பர்மேன் ஒரு கன்னை டெவில் நெசாவை பேந்தம் சோனுக்கு டெலிபோர்ட் பண்ணார்ல, அந்த கன்னை வச்சு சூப்பர்மேன் அவரே ஷூட் பண்ணிக்கிறாரு. அவர் அங்க இருந்து பேந்தம் சோனுக்கு டெலிபோர்ட் ஆகி முதல்ல டெவில் நெசா
பேண்டம் சோன்ல மாட்டிக்கிட்டப்ப அவரை பவர் யூஸ் பண்ணி பேண்டம் சோன் போர்ட்டலை கிழிச்சுக்கிட்டு இங்க வருவாரு. இப்ப அந்த போர்ட்டல் பாதி மூடிட்டு பாதி ஓப்பன்ல இருக்கும். அந்த போர்ட்டல் வழியா சூப்பர்மேனோட கை மட்டும் பேண்டம் சோன்ல இருந்து இங்க வரும். இதை பார்த்த சூப்பர்கள் அவர் இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு சூப்பர்மேனோட கையை பிடிச்சு எல்லாரும் உயிரை கொடுத்து இழுக்கிறாங்க. ஒரு வழியா போராடி சூப்பர்மேன் அந்த போர்ட்டல்ல இருந்து இழுத்து காப்பாத்திடுறாங்க. சூப்பர்மேன் அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியே வந்து சூப்பர்கள் அவரை கட்டி பிடிச்சிட்டு இனிமே இது மாதிரி பண்ணாதன்னு சொல்றாங்க. அதுக்கு சூப்பர்மேன் இனிமே இது மாதிரி யாரும் பண்ணாத மாதிரி நம்ம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து மலைகளை உடைச்சு மலைகளுக்கு அடியில் நெஜாவோட கலரையை பதச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராபின் தான் காட்டுறாங்க. ராபின் தனியா ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துட்டு கையில ஒரு கத்தி வச்சுட்டு ஒரு பாறையில என்னமோ எழுதிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ராபின் அந்த கத்தியால எழுதின பாறையை இங்க இருந்து ஒரு பெரிய பாறைக்கு அடியில அதை மறைச்சு வச்சுட்டு கீழே கிடந்த பழங்கள்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ராபின் டைம் டிராவல் பண்ணும்போது தவறி விழுந்து இப்ப எந்த காலகட்டத்தில் இருக்காருன்னா 19th செஞ்சுரியில 1892 அந்த காலகட்டத்தில் தான் இருக்காரு. 1892 அமெரிக்கால கோர்டோ மால்டிஸ் அப்படின்ற இடத்துல இருந்து வேர்ல்டு ஃபேமஸா இருக்கிற அமெரிக்கன் சர்க்கஸ் அமெரிக்கா மட்டும் இல்லாம மற்ற உலக நாடுகளுக்கும் இந்த சர்க்கஸை கொண்டு போய் காட்டினாங்க. நார்த் அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா இது மாதிரி ஏகப்பட்ட நாடுகளுக்கு இந்த சர்க்கஸை கொண்டு போனாங்க. இப்ப இந்த சர்க்கஸை சவுத் அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் 1892 அனிமல்ஸ் வச்சு சர்க்கஸ் நடத்துறது சவுத் அமெரிக்கால இதுதான் முதல் தடவை. இங்க இருக்க மக்கள் ஒட்டகச்சிவிங்க இது மாதிரி எதையும் பார்த்திருக்க மாட்டாங்க. இது முதல் தடவை பார்த்ததுமே அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிடுச்சு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா நான் சர்க்கஸ்ல பிறந்து வளர்ந்துருக்கேன், அதனால எனக்கு சர்க்கஸை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு அந்த சர்க்கஸை சேர்ந்த ஒருத்தர் கையில ஒரு கண்ணு வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கையில கண்ணு வச்சுட்டு எதையும் ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்ற மாதிரி தெரியுது. அவர் அந்த சர்க்கஸ்ல உள்ள ஒரு சிங்கத்தை ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ராபின் அங்க வந்து சீசர் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் கையில இந்த கண்ணை உதஞ்சி கீழே தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ராபின் அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஜிம்மி பேக்க ஷிம்பா கொலை பண்ணலன்னு சொல்றாரு. ஜிம்மி பேக்குன்றது அந்த சர்க்கஸ்ல வேலை செய்யற ஒருத்தர். ஷிம்பான்றது ஷூட் பண்ண எய்ம் பண்ணாங்களா அந்த சிங்கத்தோட பேரு. அந்த சர்க்கஸ்ல வேலை பார்க்குற ஒரு சில பேரை காட்டு விலங்குகளை அடிச்சு கொண்டுடுது. அதுல இறந்ததுல ஜிம்மி பேக்கும் ஒருத்தர். சர்க்கஸ்ல வேலை பார்க்குற மத்தவங்கன்னா ஷிம்பான்ற அந்த சிங்கம் தான் அவரை கொலை பண்ணுச்சுன்னு சொல்லி அந்த சிங்கத்தை வளர்த்த சீசர்ன்றவர்கிட்டயே அந்த சிங்கம் தான் அவரை கொலை பண்ணுச்சு, அந்த சிங்கத்தை ஷூட் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு கன் எடுத்து அந்த சிங்கத்தை ஷூட் பண்ணும்போது தான் ராபின் வந்து அவரை தடுத்து அங்க இருக்கவங்க கிட்ட இந்த சிங்கம் அவரை கொலை பண்ணலன்னு சொல்றாரு. அப்ப அந்த சர்க்கஸை சேர்ந்த ஒருத்தர் ராபின் கிட்ட இந்த சிங்கம் அவரை கொண்ட மாதிரியே என் கூட அந்த 2 பேரும் ஒரு கரடி கொண்டுடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு ராபின் அந்த கரடி தான் அவங்களை கொலை பண்ணிச்சுன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா, நீங்க அதை பாத்தீங்களா, அதனால அந்த சிங்கத்தை அவளது சீசர் கிட்டே அந்த சிங்கத்தை ஷூட் பண்ணி கொள்ள சொல்லுவீங்களா, அவங்களை கொண்டது கரடியாவும் அந்த சிங்கமாவும் இருக்காது, வேற ஏதாவது காட்டு மிருகமா கூட இருக்கலாம். இந்த சர்க்கஸ்ல இருக்க விலங்குகள்லாம் எந்த குற்றமும் பண்ணல, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, யார் அந்த கொலை பண்ணது நான் கண்டுபிடிக்கிறேன், அப்படி கண்டுபிடிக்காட்டி நீங்க என்ன செஞ்சாலும் நான் தடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராபின் அங்க நடக்கிற சர்க்கஸ்ல அவரும் கலந்துக்கிறாரு. அப்ப ராபின் நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தீவுல இருந்து வந்தேன். அப்ப அந்த சர்க்கஸ்ல உள்ளவங்க எந்த தயக்கமும் இல்லாம என்னை அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. நான் அந்த சர்க்கஸ்ல சேர்ந்து அவங்கள ஒரு ஆள் ஆயிட்டேன். ஆனா நான் பேட்மேன், சூப்பர்மேன் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க அங்க இல்ல, இங்க வரவும் மாட்டாங்க. இனி என் வாழ்க்கை ஃபுல்லா தனிமையில தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கஸ்ல ஒரு ரோப்ல இருந்து ஜம்ப் பண்ணி அவங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ரோப்ல இருந்து ஜம்ப் பண்றவங்களை பிரிச்சு வித்தியாசமா ஒரு ஷோ மாதிரி நடத்துவாங்க. அது மாதிரி ராபின் ஒரு ரோப்ல இருந்து ஜம்ப் பண்ணும்போது அவருக்கு ஆப்போசிட்ல பேட்மேன் வந்து ராபின் கையை பிடிச்சிடுறாரு. அதோட கட் பண்ணி பேட்மேன், சூப்பர்மேன், சூப்பர் கேர்ள், லாரி டென்னர், ரிட்டாஃபர், கிளப் ஸ்டீல்ஸ் இவங்க எல்லாரையும் தான் காட்டுறாங்க. சூப்பர் கேர்ள் ராபினை தூக்கிட்டு டைம் டிராவல் பண்ணும்போது ராபின் தவறி விழுந்து பேரியர் வழியா கடந்த காலத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சூப்பர் கேர்ள் எல்லார்கிட்டையும் சொன்னதும் எல்லாரும் சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா ராபின் தவறி விழுந்த கடந்த காலத்துக்கு வந்துருவாங்க. அப்ப பேட்மேன் நம்ம ராபினை கண்டுபிடிக்க ஏதாவது பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கு சூப்பர்மேன் ராபின் இப்ப இந்த பூமியில எந்த இடத்துல வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்ரே விஷன் பவரை யூஸ் பண்ணி பாக்குறாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், ராபின் நமக்காக ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல ராபின் ஒரு சின்ன பாறையில ஒரு கத்தியால எழுதி அதை அங்க இருந்த பெரிய பாறைக்கு அடியில மறைச்சு வச்சுட்டு போனார் இல்லையா, அதை கண்டுபிடிச்சு சூப்பர்மேன் அந்த பெரிய பாறையை தூக்குறாரு. அதுக்கு அடியில ராபின் எழுதி வச்சுட்டு போன அந்த சின்ன பாறையை எடுத்து பாக்குறாங்க. அந்த பாறையில நான் தான் ராபின், என்னை கண்டுபிடிங்கன்னு எழுதி இருக்கு. பேட்மேன் ராபினை இப்ப கண்டுபிடிக்கலான்னு சொல்றாரு. அதோட கட் பண்ணி ராபின் ஒரு ரோப்ல இருந்து ஜம்ப் பண்ணும்போது பேட்மேன் அவரை பிடிச்சார் இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராபின் பேட்மேன் கிட்ட ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு பேட்மேன் நாங்க உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு சூப்பர்மேன் தான் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றாரு. அதுக்கு ராபின் சூப்பர்மேன் எங்கன்னு கேக்குறாரு. அப்ப சூப்பர்மேன் அவரோட ஷூட்டை கட்டிட்டு பேட்மேனும் ராபினும் நின்றுட்டு இருந்த அந்த ஸ்டேஜை தூக்கிட்டு எல்லாரும் முன்னாடி அந்த சர்க்கஸ்ல ஷோ மாதிரி கட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பேட்மேன், சூப்பர்மேன், ராபின் 3 பேரும் அதுல இருந்து வெளில வந்து ஒரு டென்ட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சர்க்கஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் ராபின் கிட்ட ராபின் இது ஷோ டைம் வான்னு கூப்பிடுறாரு. இப்ப சூப்பர்மேன் நீங்க ஷோ ஆரம்பிங்க, நானும் இதுல கலந்துக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பேட்மேன், சூப்பர்மேன், ராபின் எல்லாருமே அந்த ஷோல கலந்துக்கிறாங்க. அப்ப பேட்மேன் ராபினை தூக்கிட்டு ஒரு கயிறு மேல நடந்துட்டு சர்க்கஸ்ல ஷோ காட்டிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த சர்க்கஸை தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடுது. அப்ப சூப்பர்மேன் அவர் பவர் யூஸ் பண்ணி இந்த தீயை அணைக்க ட்ரை பண்றாரு. ராபின் பேட்மேன் கிட்ட இந்த தீயால நம்மள திசை திருப்ப பாக்குறாங்க, பேட்மேன் சீக்கிரம் அவங்க இந்த வழியா வெளியே போலாம்னு சொல்லிட்டு பேட்மேனும் ராபினும் அந்த எரிஞ்சிட்டு இருந்த கூடாரத்துல இருந்து வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப சூப்பர்மேன் அந்த தீக்குள்ள மாட்டிக்கிட்டு அவங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. அப்ப அந்த சர்க்கஸ்க்கு வெளியே நிறைய குதிரை வண்டிகள் நின்றுட்டு இருக்கு. அந்த சர்க்கஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் எனக்கு ஒரு குளம் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க நின்றுட்டு இருந்த ஒரு வண்டியில ஏறாரு. அப்போ ஒரு விளக்க பத்த வச்சு அந்த வண்டியில ஏறின ஒரு மூஞ்சில அந்த விளக்கோட வெளிச்சத்தை காட்டி ஐசி சார் நீங்க இந்த விளக்கு தானே தேறீங்கன்னு ராபின் கேட்கிறாரு. அந்த வண்டிக்குள்ள ஏகப்பட்ட பணம் மூட்டை மூட்டையா கொட்டி கிடக்கு. அவர் தப்பிச்சு வண்டியோட கதவு வழியா வெளியே ஓட பாக்குறாரு. கதவுக்கு வெளியே பேட்மேன் வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணாதுன்னு சொல்றாரு. ராபின் சீசர் கிட்ட நீங்க சாண்டியாகோ பேங்க்ல இருந்து கொள்ளடிச்சிட்டு அதை பதுக்கிறதுக்காக தானே இந்த சர்க்கஸ்ல வேலைக்கு சேர்ந்தீங்க, நீங்க அங்க பணத்தை பதுக்குனது சர்க்கஸ்ல வேலை பார்க்குற 2 பேருக்கு தெரிஞ்சதுனால நீங்க அவங்களை கொண்டுட்டு இங்க இருக்க விலங்குகள் தான் அவங்களை கொலை பண்ணிச்சுன்னு போய் சொன்னீங்க. நீங்க தானே இந்த சர்க்கஸ்ல உள்ள விலங்குகளை பாத்துக்கிறீங்க, இந்த விலங்குகள் இருக்க குண்டோட சாவினா உங்ககிட்ட தானே இருக்கு, அப்புறம் எப்படி இந்த விலங்குகள் தான் அவங்களை கொலை பண்ணிச்சுன்னு போய் சொன்னீங்க. சூப்பர்மேனோட எக்ஸ்ரே விஷனால நீங்க பண்ண எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு சீசர் இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப ராபின் நீங்க போலீஸை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு,
வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சிலே ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எந்த ட்ரெயின்ல அந்த சர்க்கஸ் இவங்க இருக்கிற நார்த் அமெரிக்காவுக்கு வந்துச்சோ அதே ட்ரெயின்ல அந்த சர்க்கஸ்ல உள்ள விலங்குகள் அந்த சர்க்கஸ்ல வேலை பார்க்குற எல்லாரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ராபின் சூப்பர்மேன் பேட்மேன் 2 பேர் மேலேயும் தோல்ல கை போட்டுட்டு நான் இருக்கிற இடத்துக்கு போக போறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பூமியை விட்டு பல மில்லியன் தூரத்துல தள்ளி இருக்க தூம்டு பிளானட் அப்படின்னு ஒரு பிளானட்டை காமிக்கிறாங்க. அந்த பிளானட் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. அங்க வாழ்ந்துட்டு இருக்க டெஸ்பரேட் சயின்டிஸ்ட்ல ஒரு ஃபேமிலி அவங்க பையனை ஒரு ஷிப்ல ஏத்தி அவங்க வாழ்ந்துட்டு இருக்க பிளானட் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால வேற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சூப்பர்மேன் குழந்தைய கிரிப்டோனியன் பிளானட்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதே மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்க பிளானட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கும். அதனால சூப்பர்மேன் குழந்தையா இருக்கும்போதே அவரை ஒரு ஷிப்ல ஏத்தி பூமிக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் கிரிப்டோனியன் பிளானட் ஒரே அடி அழிஞ்சிடும். ஒருவேளை கிரிப்டோனியன் பிளானட் அழியாம இருந்திருந்தா சூப்பர்மேன்ற ஒருத்தர் நம்ம பூமிக்கு வந்திருக்க மாட்டாரு. சூப்பர்மேன்ற ஒருத்தர் நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சூப்பர்மேன் எப்படி அவங்க இருக்கிற உலகம் அழியும் போது இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரோ அதே மாதிரி தான் டூம்டு பிளானட் அழியும் போது அந்த பிளானட்ல உள்ள ஒருத்தரை வேற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வேற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஷிப்ல இருந்துட்டு அவரோட பிளானட்டை பார்க்கும்போது அந்த பிளானட் வெடிச்சு மொத்தமாவே அழிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவர் இந்த ஷிப்ல இருந்துட்டு நம்ம பூமிக்கு வந்து சேர்ந்துறாரு. அப்ப காத்தம் சிட்டில நியூஸ்ல வானத்தை பொழந்துட்டு மிஸ்டீரியஸா ஒரு ஷிப் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. அது ஏலியன்ஸா கூட இருக்கலாம், அதனால மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு காத்தம் சிட்டி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்ட்ரல் சிட்டி நியூஸ்ல இந்த உலகமே அதை தான் பார்த்துட்டு இருக்கு, நம்ம விமானப்படை முழு தயார் நிலையில இருக்காங்க அப்படின்னு சென்ட்ரல் சிட்டி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யூடியூப்ல ஒருத்தர் வானத்துல இருந்து யாரு வேணா வரலாம், லீஜன்ஸ் ஆஃப் தூமஸ் இந்த ஏலியன்ஸ் கூட இதுல வரலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கிளார்க் இவன் பேசுறத பார்த்துட்டு அவரோட கண்ணாடியை கழட்டிட்டு சூப்பர்மேன் மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. வானத்துல ஏற்பட்ட பிளவை நோக்கி ஏகப்பட்ட ஜெட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஜெட்ல பேட்மேன் ஒரு ராபினும் போயிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி டூம்டு பிளானட்ல இருந்து அனுப்பப்பட்ட ஷிப் வந்துட்டு இருக்கு. அந்த ஷிப் அவங்க ஜெட்டை கிராஸ் பண்ணி பூமியில வந்து மோதுறதுக்காக ரொம்பவும் வேகமா வந்துட்டு இருக்கு. அப்ப சூப்பர்மேன் அந்த ஷிப்பை தடுத்து நிறுத்தி சேஃபா ஒரு இடத்துல அந்த ஷிப்பை லேண்ட் பண்ணிடுறாரு. பேட்மேனும் ராபினும் பறந்துட்டு இருந்த அந்த ஜெட்ல இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஷிப்புக்குள்ள டூம்டு பிளானட்டை சேர்ந்த ஒருத்தர் இருக்கான். அவன் சூப்பர்மேன் பேட்மேன் ராபின் எல்லாரையும் பார்த்துட்டு நான் எங்க இருக்கேன் நீங்க எல்லாம் யாருன்னு கேட்கறான். அதுக்கு சூப்பர்மேன் நீங்க இருக்கிற பிளானட் பேரு என் பேரு கலால்னு சொல்றாரு. அப்ப ராபின் இவர் பேர் தான் சூப்பர்மேன், இவர் பேரு பேட்மேன், என் பேரு ராபின் அப்படின்னு அந்த டூம்டு பிளானட்ல இருந்து வந்தவங்கிட்ட எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்காக என் பேரு டேவிட் சிக்கேலா, என்னைய பல மில்லியன் தூரத்துல உள்ள டூம்டு பிளானட்ல இருந்து என்னோட அப்பா அம்மா என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்றான். அப்ப சூப்பர்மேன் அவங்க எங்க இருக்காங்க, நாங்க அவங்கள பார்க்கலாமான்னு கேட்கிறாரு. அதுக்காக இல்ல உங்களால அது முடியாது, எல்லாரும் இறந்துட்டாங்க, என் உலகம் வெடிச்சு என் மக்களும் அதோட அழிஞ்சிட்டாங்க, நான் அங்க இருந்தா மத்தவங்கள மாதிரி இறந்து போயிருவேன்னு என்னோட அம்மா அப்பா என்னை எங்க அனுப்பிட்டாங்க, ஆனா அவங்க அந்த உலகத்தோடய சேர்ந்து அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறான். அப்ப ராபின் அவனுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும்னு அவன் மேல கையை வச்சு கவலைப்படாத டேவிட், நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம், நீங்க பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு அவன் உடம்பு ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடுது. அவன் மேல கை வச்சிருந்த ராபின் சுடுதுன்னு கத்திட்டு அவன் மேல இருந்து கையை எடுத்துடுறாரு. அவன் ரொம்ப ஹீட் ஆனதுனால அவனை சுத்தி இருக்க மரங்கள்லாம் எரிய ஆரம்பிக்குது. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்றான். அப்படியே அவனை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கிறான். அப்ப சூப்பர்மேன் அவங்கிட்ட டேவிட் உனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்காக என்னால இந்த தீயை அணைக்க முடியல, யாராவது ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றான். அப்ப சூப்பர்மேன் அவங்கிட்ட டேவிட் இது உன்னோட பவர்ஸ் தான், அமைதியா பொறுமையா மூச்சு விடு சரியாயிடுன்னு சொல்றாரு. அதுக்காக சரி நான் பொறுமையாவே மூச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்து பொறுமையா மூச்சு விட ஆரம்பிக்கிறான். அவன் மேல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நார்மல் ஆயிடுறான். நார்மல் ஆனதும் சூப்பர்மேன் கிட்ட எனக்கு என்னாச்சு, எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்கறான். அதுக்கு சூப்பர்மேன் எங்க கூட வா, நாங்க அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் ராபினையும் டேவிட்டையும் தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப பேட்மேன் அவங்க கிட்ட நீங்க கிளம்புங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு அந்த ஜெட்ல அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேனை தான் காமிக்கிறாங்க. சூப்பர்மேன் ராபினையும் டேவிட்டையும் தூக்கிட்டு அண்டோர்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அங்க இருக்க சயின்டிஸ்ட் ஒரு சில பேர்கிட்ட சூப்பர்மேன் டூம்டு பிளானட்ல இருந்து வந்த டேவிட்டை பத்தி நடந்ததெல்லாம் சொல்லி அங்க இருக்க சயின்டிஸ்ட் கிட்ட அவனை செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. அவங்களும் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு அங்க இருந்த சயின்டிஸ்ட்ல ஒருத்தர் சூப்பர்மேன் கிட்ட அவன் வாழ்ந்த உலகத்துல சூரியன் இருந்துச்சான்னு தெரியல, ஆனா நம்ம பூமியில இருக்கும் போது இவன் உடம்புல உள்ள செல்ஸ் சூரியன் ரொம்ப பாதிக்குது, அதனாலதான் அவனோட உடம்பு ரொம்பவே ஹிட் ஐத்தி பிடிச்சி எரியிற நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னு சூப்பர்மேன் கிட்ட சொல்றாரு. அதுக்கு சூப்பர்மேன் அதை தடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் முடியும்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு ஷூட்டை கொண்டு வராரு. இதுதான் எங்க நாட்டோட கண்டோரியன் ஷூட், இதை யாராலையும் எதாலையும் அழிக்க முடியாது, இந்த ஷூட் உங்களை எல்லா விதத்திலையும் பாதுகாக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த ஷூட்டை கொடுக்குறாரு. அவன் அந்த ஷூட்டை வாங்கி பார்த்துட்டு இதை எப்படி போடுறதுன்னு கேட்கிறான். அப்ப ராபின் அவனுக்கு அந்த ஷூட்டை போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட உதவி பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு டெலிபோர்ட் மூலமா அந்த இடத்துல இருந்து பேட்மேனோட இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பேட்மேனும் சூப்பர்மேனும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க இருக்க இடத்துக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் வந்து தரையிறங்குது. அப்ப ராபின் டேவிட் கிட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்த இடத்துக்கு டேவிட்டை கூட்டிட்டு வந்து இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் டீன் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதோட கட் பண்ணி எல்ஸ்வேர்ன்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க வயசான ஒருத்தர் உயிர் வாழ்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி சாப்பாடை வச்சுட்டு அவர்கிட்ட யாரோ உன்னை 3 வாரத்துக்கு மேல சாப்பாடே கொடுக்காம பட்னி போட்டேன், ஆனா நீ அப்பவும் சாகலன்னு அவர்கிட்ட யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவர் இறந்துடுறாரு. இவருக்கு இப்படி சாப்பாடே கொடுக்காம இவரை பட்னி போட்டு கொண்டது வேற யாரும் இல்ல, கீ மாஸ்டர் தான். கீ மாஸ்டர் இறந்தவரை பார்த்து சிரிச்சதுக்கு அப்புறம் டீன் டைட்டன்ஸ் தான் காமிக்கிறாங்க. டீன் டைட்டன்ஸ்ல ஸ்பீடின்னு ஒருத்தர் நீ இதுக்கு தயாரா இருக்கியான்னு கேட்கிறாரு. டூம்டு பிளானட்ல இருந்து வந்தால டேவிட் அவன் பின்னாடி கிட் ஃபிளாஷ் நின்றுட்டு ஸ்பீடியை பார்த்து நான் அதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. ஸ்பீடி அவர்கிட்ட இருந்த ஆரோவால கிட் ஃபிளாஷை பார்த்து எய்ம் பண்றாரு. அவர் எய்ம் பண்ற அம்புல பாக்ஸிங் கிளவுஸ்ல மாட்டிருக்கு. கிட் ஃபிளாஷ் அவர் முன்னாடி நின்றுட்டு இருந்த டேவிட் கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாத டேவிட், அது காத்துல வரும்போதே நான் அதை பிடிச்சிருவேன்னு சொல்றாரு. அதுக்கு டேவிட் அது என் கிட்ட வர்றதுக்குள்ள அதை பிடிச்சிருவீங்களான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா அதை பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு கிட் ஃபிளாஷ் அந்த இடத்துல இருந்து அந்த அம்பை பிடிக்க ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸ்பீடி எய்ம் பண்ண அம்பு கிட் ஃபிளாஷ் முன்னாடி நின்றுட்டு இருந்த டேவிட் மேல பட்டு வெடிச்சிடுது. ஆனா டேவிட்டுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்பதான் டேவிட் அவனுக்கு பவர்ஸ் இருக்குன்றதை உணர ஆரம்பிக்கிறான். அப்ப ஒன்றர்கள் ராபின் கிட்ட டேவிட் பார்க்க வேணா நார்மலா தெரியலாம், ஆனா எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது, அவனை நம்ம
பாத்துக்க தேவையில்ல, சூப்பர்மேன் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சூப்பர்மேன் அங்க வந்து டேவிட்டை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பேட்மேன் சூப்பர்மேன் கிட்ட, சூப்பர்மேன் எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது, சிட்டில மக்கள் ஆபத்துல இருக்காங்க, சீக்கிரம் அவங்கள போய் காப்பாத்துங்க, நானும் ராபினும் இந்த இடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம், டோர்ஸ் எல்லாம் தானா லாக் ஆயிடுச்சு, டோர்ஸ் எதுவும் ஓபன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கீ மாஸ்டரை காமிக்கிறாங்க. கீ மாஸ்டர் தான் சிட்டில உள்ள எல்லா லாக்கையும் அவர் பவரை யூஸ் பண்ணி லாக் பண்ணிருக்காரு. அப்ப சூப்பர்மேன் டேவிட் ஒரு இடத்துல விட்டுட்டு, டேவிட் நீ இங்கே இரு, மக்களுக்கு ஆபத்து, அவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுது, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் ஒரு இடத்துல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. டேவிட் சூப்பர்மேன் கிட்ட, நானும் உங்க கூட வரேன், நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்றாரு. சூப்பர்மேன் நானே இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டேவிட் அந்த இடத்துல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பேட்மேன் டேவிட்டை கான்டாக்ட் பண்ணி, டேவிட் நான் தான் பேட்மேன் பேசுறேன், சிட்டியோட வெஸ்ட் பக்கம் ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்குள்ள சுரங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அந்த சுரங்கத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, அந்த சுரங்கத்துக்குள்ள போற டோர்ஸ் லாக் ஆயிடுச்சு, அவங்க ஆபத்துல இருக்காங்க, சீக்கிரம் அவங்களுக்கு போய் உதவி பண்ணுன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு டேவிட் அங்க இருந்து கிளம்பி சிட்டியோட வெஸ்ட் பக்கம் நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. சூப்பர்மேனும் சூப்பர்களும் எரிஞ்சிட்டு இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. டேவிட் ஒரு வழியா அந்த சுரங்கத்தோட கதவை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த கதவுக்கு பின்னாடி சுரங்க வேலை பார்த்துட்டு இருந்த தொழிலாளர்கள்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப டேவிட் பேட்மேன் கிட்ட, நான் அந்த டோர்ஸை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அதை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியலன்னு கேக்குறாரு. அதுக்கு பேட்மேன் அந்த டோர்ஸோட லாக்கை ஓபன் பண்றதுக்கு அது பக்கத்துல சுவிட்ச் ஏதாவது இருக்கான்னு தேடி பாருன்னு சொல்றாரு. அது பக்கத்துல அந்த லாக்கரோட லிவர் இருக்கதை பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த லிவரை பிடிச்சு இழுக்கிறாரு. அப்பயே அந்த டோர்ஸ் ஓபன் ஆகல. பேட்மேன் இது வேலை செய்யலன்னு சொல்லிட்டு டேவிட் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த டோர்ஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். அவனோட பவர்ஸால அந்த டோர்ஸ் எல்லாம் ஒரு இன்ச்சு கூட செய்யல, என்னால அந்த சாதாரண கதவை கூட ஓபன் பண்ண முடியல அப்படின்னு டேவிட் அங்க இருந்து ஒரு மரத்து பக்கத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அவன் வாழ்ந்த உலகம் வெடிச்சு அழிஞ்சது, அதனால அவன் மக்கள்லாம் இறந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. என் மக்கள் இறந்த மாதிரி நான் அவங்கள சாக விட மாட்டேன், நான் அவங்கள காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அந்த சுரங்கத்தோட கதவை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு முன்னாடி சூப்பர்மேன் அங்க வந்து அந்த சுரங்கத்தோட டோர்ஸ் ஓபன் பண்ணி அந்த சுரங்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு அவங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. அங்க வந்து டேவிட் அதை பார்த்து அங்க இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோட கட் பண்ணி அந்த எல்சுவேர்ன்ற இடத்த தான் காட்டுறாங்க. அங்க ஒரு இருட்டான இடத்துக்கு கீ மாஸ்டர் நடந்து வந்துட்டு, சூப்பர்மேன் வந்து அவங்களை காப்பாத்திடுவான்னு நான் எதிர்பார்க்கல, நான் அதுல இருந்து பின்வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப கீ மாஸ்டர் கிட்ட யாரோ, நீ பின்வாங்குறியா, நீ தோத்துட்ட அப்படின்னு யாரோ கீ மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஜோக்கர் தான். அதோட இஷ்யூ 8 முடியும். அடுத்து நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்த இஷ்யூல பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.